Hi, hello all. Welcome to our channel Naavin Rusi. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் இந்த டிஷ்க்கு 15 minutes முன்னாடியே பாஸ்மதி ரைஸ் வாஷ் பண்ணி வடிகட்டி இது மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் நான். அதுக்கப்புறம் கேரட் வந்து பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன், சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி பீன்ஸும் சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து துருகின கோஸ், இது கொத்தமல்லி, ஒரு 1/2 tablespoon சர்க்கரை, ஒரு 1/4 teaspoon வந்து வினிகர், இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் இஞ்சி கொஞ்சம் துருகி வச்சுருக்கேன், அதே மாதிரி பூண்டு கொஞ்சம் துருகி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து ஒயிட் பெப்பர் பவுடர். இது நான் வந்து ஒயிட் பெப்பர் பவுடர் கொஞ்சமும் பிளாக் பெப்பர் பவுடர் கொஞ்சமும் இதுக்கு யூஸ் பண்ண போகிறேன். ஒயிட் பெப்பர் பவுடர் போட்டால் தான் வந்து நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வந்து அந்த டேஸ்ட் கிடைக்கும் நமக்கு. அதுக்கப்புறம் சோயா சாஸ் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துப்பேன் யூஸ் பண்ணும்போது. வாங்க இது இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பாஸ்மதி ரைஸை வந்து குக் பண்ண போகிறோம். நான் முன்னாடியே அடுப்பில் வந்து தண்ணி வச்சு லைட்டாக ஒரு 1/4 teaspoon உப்பு போட்டு கொதிக்க வச்சுட்டேன். இப்போ இந்த தண்ணி கொதிச்சிருச்சு. இந்த டைமில் நான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்கலாம். நான் 1 டம்ளர் தான் போட்டிருக்கேன். இதுவே குக் ஆனதுக்கப்புறம் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். ஒரு 10 minutes இப்படி இருக்கட்டும், அப்பப்போ மட்டும் கிளறி விடுங்க. இப்போ இது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வெந்துட்டு இருக்கட்டும். நான் வெந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நான் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணேன். எப்படி இருக்குது பாருங்கள், சாதம் நீட்டாக உடையாமல் குழையாமல் உதிராக இருக்குது. இப்போ இதை தண்ணி நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு இதை ஆற வைக்க போகிறோம். ஆற வச்சுட்டு ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறோம். ஆற வச்சுட்டு காமிக்கிறேன். இப்போ ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு 3 tablespoon எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து அந்த துருகின பூண்டை போட்டுக்கலாம். அது கூடவே இஞ்சியும் போட்டுக்கலாம். சிம்லேயே வச்சு போட்டுக்கோங்க, இல்லாட்டி டக்குன்னு திஞ்சு போயிடும். வச்சு நல்லா இப்படி ஃப்ரை பண்ணி விடுங்க. நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடல, அதுக்கு பதில் வந்து நல்லா பொடியாக துருகி வச்சுருக்கேன். இஞ்சியும் பூண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது லைட்டாக கொஞ்சம் கலர் மாறட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க வெஜிடபிள்ஸ்லாம் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம ஃபஸ்ட்டு கேரட் போட்டுக்கலாம். கோஸை வந்து லாஸ்ட்டில் தான் போடணும், அது டக்குன்னு வதங்கி போயிடும். இது வந்து ரொம்ப வதங்கக்கூடாது ஃப்ரைட் ரைஸ்க்கு. கேரட் போட்டு ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பீன்ஸை போடலாம். இதில் இப்போ எடுத்து வச்சுருக்க பீன்ஸ் சேர்க்குறேன். இதில் கொஞ்சம் இது மாதிரி வதக்கி விட்டுருங்க. இப்போது வந்து 2 நிமிஷம் இது கொஞ்சம் வதங்கட்டும். ஆல்ரெடி கேரட் ஒரு 2 நிமிஷம் வதங்கி இருக்குது. நம்ம கேபேஜ் போட்ட ஒரு 2 செகண்டில் ரைஸை போட்டுடுவோம். அதனால் வந்து கேபேஜ் வந்து கொஞ்சம் லாஸ்ட்லேயே போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இதையும் நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கியாச்சு. இப்போ துருக்கி வச்சுருக்க கோஸை போடுறேன். இது துருக்கி வச்ச கோஸ் போட்டுட்டேன். இது வந்து நான் சிம்மில் வச்சு தான் போட்டேன். லைட்டாக ஃப்ளேமை ஹை பண்ணிக்கிறேன். ஹை பண்ணி லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து வினிகரும் சோயா சாஸும் சேர்க்க போகிறேன். இப்போது இது வரலையும் வதங்கினது போதும். கோஸு ரொம்ப நேரம் போட வேண்டாம். இப்போ சிம் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்க வினிகர் 1/2 tablespoon எடுத்துருக்கேன் இல்லையா, அதையும் சேர்த்துக்கிட்டேன். அதே மாதிரி ஒரு tablespoon சோயா சாஸும் சேர்த்துக்கிறேன். ஃப்ளேமை மீடியமாக வச்சுக்கோங்க. இது வரலையும் சிம்மில் தான் இருக்குது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டுத்தையும் நல்லா கலந்து விடுங்க. இது போட்டுட்டு இதுக்கப்புறம் தான் உப்பு போட போகிறோம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ரைஸ் போட்டுட்டு வேணும்னாக்கா இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். போட்டு லைட்டாக கலந்து விட்டுருங்க. இப்போது கொஞ்சோண்டு பிளாக் பெப்பரும் ஒயிட் பெப்பர் பவுடரும் சேர்த்துருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃப்ளேமை கொஞ்சம் ஹையில் வச்சுக்கோங்க. ஹையில் வச்சு வதக்கி விட்டுருங்க. இது வந்து நல்லா ஆற வச்ச சாதம் எப்படி உதிராக இருக்குது பாருங்கள். கையில் ஒட்டவே இல்லை சாதம். இது இந்த மாதிரி தான் இருக்கணும், சாதம் ஒன்றோடு ஒன்றும் ஒட்டாமல். இப்போ இந்த சாதத்தை வந்து நம்ம அந்த மிக்சரோட கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலக்க போகிறோம். ஒரே தரியாக கொட்டிடாதீங்க. நல்லா பரவலாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போடுங்க. சாதம் எல்லாமே போட்டாச்சு. போட்டு ரொம்ப அப்படியே இப்படி கலராதிங்க. இப்படி மேலே எடுத்து போட்டு கிளறுங்க. இது நல்லா ஈவனாக எல்லா மிக்சரும் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கலரி விட்டுருங்க. இப்போ எல்லாம் பாருங்கள், ஈவனாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஏன் இந்த கலரில் இருக்குன்னா, இது வந்து சோயா சாஸோட கலரு. கடையிலலாம் வந்து லைட் சோயா சாஸ் யூஸ் பண்ணுவாங்க. சோயா சாஸ்லேயே 2 டைப் இருக்குது, டார்க் சோயா சாஸ், லைட் சோயா சாஸ் அப்படின்ட்டு. நான் யூஸ் பண்ணது வந்து டார்க் சோயா சாஸு. இப்போ இது ஃபுல்லாக போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் எடுத்துருக்கோம் இல்லையா சர்க்கரை, அதை வந்து சும்மா ஒரு சிட்டிக்கு மேலே போட்டு விடுங்க. அது நல்ல டேஸ்ட் கொடுக்கும். லாஸ்ட்டில் தான் இந்த சர்க்கரையை சேர்க்கணும். நம்ம ஒரு பின்ஸ் போட்டிருக்கேன் நான். போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லியும் இதில் சேர்த்துக்கோங்க. ஆக்சுவலாக இதில் வந்து வெங்காயத்தாள் சேர்ப்பாங்க. என்கிட்ட வெங்காயத்தாள் இன்றைக்கி இல்லை, அதனால் நான் வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். இந்த டைமில் வந்து வெங்காயத்தாள் இருந்துச்சுன்னா அந்த க்ரீன்ஸ் இருக்கும் இல்லையா, அதை வந்து லாஸ்ட்டில் சேர்த்துக்கணும்.
அந்த ஒயிட் இருக்குனாக்கா அது காய்கறிலாம் வதக்குறீங்களா அப்போது அந்த ஒயிட்டை போட்டுக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை செய்து பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுனாக்கா என்னோட கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த டிஷ் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.